பார்த்தீங்கன்னா வாத்துக்குழம்பு அதுக்கு செய்முறை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 2 கொத்து, அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரை மூடி திருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, தக்காளி ஒரு தக்காளி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வடை சட்டி வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை இதுலேயே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து இதில் வரமிளகா வந்து ஒரு 6 போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே இருக்கிறத சீவிட்டு நம்ம வந்து அரிஞ்சு வச்சிடலாம். தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நம்ம அதில் கொட்டி மிளகாப்பொடி வந்து இதில் சேர்த்துக்கலாம். வீட்டிலேயே அரைச்ச மிளகாப்பொடி 5 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்தாச்சு. இதில் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுருங்க. கலரி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பட்டை 3, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு கசகசா போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம இதிலேயே சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து குக்கர் எடுத்து வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாத்துக்கறி எடுத்து கழுவி வச்சுருக்கோம். அதை இதிலையே சேர்த்து நல்லா வந்து கலரி விட்ருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலேயே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டு இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரலும், பச்சை வாசம் போகிற வரலும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா அந்த வாசம் போயிடுச்சு. இப்போ ஒரு கலரி விட்டு நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஊற்றியாச்சு. இதில் வந்து தண்ணி தேவையான அளவை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வந்து கலரி விட்ருங்க. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிளகு தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விடுங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்துடும். இவ்வளோ நேரம் இனிமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதே ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.